இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட், if D is the highest common factor of 32 and 60, find x and y satisfying D equal to 32x plus 6y 60y அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே கொஸ்டினை தமிழை ரிப்பீட் பண்ணுறேன். 32 and 60 ஆகியவற்றின் மீப்பெரு பொது வகுத்தி D என்க. D equal to 32x plus 6y அப்படின்னு கொடுத்துட்டாங்க. எனில் x மற்றும் y என்ற முழுக்களை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து EDA மெத்தட் என்ன, EDA equation என்ன, a equal to bq plus r. அப்போ 0 less than equal to q less than b. அப்போ 32 and 60க்கு HCF கண்டுபிடிப்போமா? அப்போ 32 and 60க்கு கண்டுபிடிச்சோன்னா 1 32 remaining 28. அது EDA மெத்தடில் அப்ளை பண்ணால் 60 equal to 32 into 1 minus 28. அப்போ remainder 28 வந்துருச்சு. r not equal to 0. ஸோ இதை வந்து ரிமைண்டர் வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் வந்து பிஆவும் ப்ரீவியஸ் ஸ்டெப்பில் இந்த பி வேல்யூ வந்து ஏவாவும் கன்சிடர் பண்ணுறோம். இப்போ இதுக்கு டிவிஷன் எடுக்கிறோம். எடுத்தோம்னா 1 times r 4 வருது ரிமைண்டர். ஸோ இது நாட் ஈக்குவல் டு 0. ஸோ இது நாட் ஈக்குவல் டு 0வா, இந்த வேல்யூ அப்ளை பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் ஸ்டெப் வரோம். அப்போது 4 வந்து இங்கே பிஆவும் ப்ரீவியஸ் ஸ்டெப்பில் இந்த பி வேல்யூ வந்து ஏவாவும் கன்சிடர் பண்ணுறோம். அப்போ 28 4 வந்து போட்டோம்னா 7 times. அப்போ ரிமைண்டர் 0 வந்துருச்சா. அப்போ நம்மளோட ரிமைண்டர் வந்து 0 வந்துருச்சு. அப்போ இது வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணிருச்சு. அப்போ HCF of 32 and 60 is 4. Now find x and y வேல்யூ ஃபைண்ட் பண்ணணுமா. அப்போ D equal to 32x plus 60y சொல்லி அவங்களே கொடுத்துட்டாங்க. அப்போது டேக்கன் வந்து நம்ம எடுத்துக்கிறோம். 32 equal to 28 into 1 plus 60 அதாவது y 4ன்னு நம்ம தெரியுமில்ல, அந்த 4 வேல்யூ எடுத்துக்கிறோம். -4 இந்த பக்கம் இருக்க +4 வந்து இந்த பக்கம் போச்சுன்னா -4 ஆகும். இந்த பக்கம் இருக்க +32 இந்த பக்கம் வந்துச்சுன்னா -32 ஆகும். +28 போத் சைடும் வந்து -1ஆல் மல்டிப்ளை பண்ணோன்னா ப்ளஸ் ஆக்கிறதுக்கு நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா ப்ளஸ் ஆயிருமா. ஸோ அதுதான் இங்கே பண்ணியிருக்கேன். 4 equal to மைனஸுங்கிறது ப்ளஸ் ஆயிரும் 32 ஆயிரும், ப்ளஸில் இருக்கிறது மைனஸ் ஆயிரும், -28 ஆயிருமா. அப்போ 4 equal to 32 minus 28 வந்து இந்த 28 வந்து எப்படி பிரிக்கலாம்னா 60 minus 32 அப்படின்னு நம்ம பிரிக்கலாமா. பிரித்தா நமக்கு 28 கிடைக்குமா. அதைத்தான் நான் இங்கே எழுதியிருக்கேன். 60 minus 32 அப்படின்னு எழுதியிருக்கேன். அப்போ இந்த மைனஸ் உள்ளே போச்சுன்னா -60 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் +32. அப்போ 32 minus 60 plus 32. இப்போ இதிலிருந்து 32வா, அப்போ ஈக்குவல் டு 4 இருக்குது. அப்போது 2 into 32 minus 60 அப்படின்னு எழுதலாமா. இந்த 32வை நம்ம காமனாக வெளியில் எடுத்துட்டோம்னா இதை வந்து எப்படி எழுதலாம், 2 into 32 அப்படின்னு எழுதலாமா. அதைத்தான் நான் இங்கே எழுதியிருக்கேன். 2 into 32 minus 60 equal to 4. அப்போ 4 equal to 2 into 32 plus 60. அப்போ -1 ஃபார் கண்டிஷனில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க. ஸோ D equal to 32x plus 60y அப்படிங்கிறது அவங்க கொடுத்துருக்க ஈக்குவேஷன். ஸோ D வேல்யூ என்ன, 32 plus 60y. x வேல்யூ வந்து 2, y வேல்யூ வந்து -1. y வேல்யூ வந்து -1. D வேல்யூ வந்து 32. So our value is D equal to 4, x is equal to 2, y is equal to -1. இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். இந்த ஸ்டெப்பு வந்து நான் இன்னொரு தடவை ரிப்பீட் பண்ணுறேன். நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணணும், x y ஃபைண்ட் பண்ணணும். D equal to 32x plus 60y அப்படிங்கிறது நம்மளுக்கு கொடுத்துருக்க ஈக்குவேஷன். கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க இந்த ஈக்குவேஷன். ஸோ 32 equal to 28 into 1 plus 4 அப்படிங்கிறத நான் வந்து இங்கிருந்து எடுத்துக்கிறேன். அதாவது HCF கண்டுபிடிச்சேன்ல, இந்த HCF கண்டுபிடிக்கிறதுக்கு ப்ரீவியஸாக இருக்கிற வந்து ஈக்குவேஷனை வந்து நான் எடுத்து இங்கே வந்து அதை வச்சு நான் ஃபைண்ட் பண்ண போகிறேன். ஸோ அதை தான் நான் இங்கே எழுதியிருக்கேன். நான் இந்த ஈக்குவேஷன் எடுத்துட்டேன்.
ஓகேவா? இப்போ 32 ஈக்குவல் டு 28 இன்ட்டு 1 ப்ளஸ் 4 அதை எடுத்துட்டேன். இப்போ போத் சைடும் -1ஆல் மல்டிப்ளை பண்ணலாமா? அதாவது டபுள் டிஜிட்டெல்லாம் நான் ஒரு பக்கமும் சிங்கிள் டிஜிட்டை ஒரு பக்கமும் நான் கன்வெர்ட் பண்ணுறேன். கன்வெர்ட் பண்ணும்போது ப்ளஸ் 28 அப்படி தான் இருக்கும். இங்கே இருக்க ப்ளஸ் 32 இந்த பக்கம் வரும் -32 மாறும். இங்கே -4 இருக்குது, இந்த பக்கம் வரும்போது +4 தான். இங்கே +4 இருக்குது, இந்த பக்கம் வரும்போது -4 மாறும். ஸோ இங்கே மைனஸில் இருக்குது. ஸோ மைனஸை வந்து நான் ப்ளஸ்ஸாக மாற்றணும். அப்படின்னா என்ன பண்ணலாம்? போத் சைடும் வந்து மைனஸால் மல்டிப்ளை பண்ணலாம். மல்டிப்ளை பண்ணால் நமக்கு மைனஸ்லாம் வந்து ப்ளஸ்ஸாக மாறிடுமா? ப்ளஸ் வந்து மைனஸாக மாறிடும். ஸோ +4 ஈக்குவல் டு 32 - 28 சேஞ்ச் ஆயிடுச்சு. இந்த நான் 28 அப்போ அது அப்படியே வருது. இந்த 28ஐ நான் வந்து எப்படி எழுதலாம்? 60 - 32ன்னு எழுதலாம். 60லேருந்து 32 மைனஸ் பண்ணால் நமக்கு 28 கிடைக்குமா? அதுதான் நான் இப்படி எழுதியிருக்கேன். எதுக்காக நான் இப்படி எழுதியிருக்கேன்னா, நம்ம ஈக்குவேஷனில் 60yன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இந்த ஃபார்மெட்டில் நாம் ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணணும். ஸோ அதுக்காக தான் நான் இப்படி கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்காக நான் கன்வெர்ட் பண்ணதுக்கான ரீசனும் சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் 32 - 60 + 32 4 ஈக்குவல் டு 32 - 60 + 32ன்னு இருக்குது. இதை நம்ம எப்படி எழுதலாம்? 2 × 32ன்னு எழுதலாமா? -60 அதை வந்து அது அப்படின்னு எழுதலாமா? இது இப்போது கொஸ்டினில் கொடுத்த மாதிரியே அந்த ஃபார்மேட்டுக்கே வந்துருச்சா? 60. ஸோ 4 ஈக்குவல் டு 2 × 32 - 60. இதை வந்து எப்படி எழுதலான்னா இன்ட்டு -1ன்னு போடுறோம். ஏன்னா இங்கே ஒய்யோட வேல்யூ ஒன்று இருக்குது. அப்போது 60 ஆல்ரெடி நமக்கு ஈக்குவேஷனில் கொடுத்த மாதிரி கிடச்சிருச்சு. ஸோ இங்கே வந்து என்னவா இருந்தால் இங்கே 60 நமக்கு கிடைக்கும்? -60 இருக்குது. அப்போ -1ஆல் இன்ட்டு பண்ணால் -× ப்ளஸ் ஆயிரும். அப்போ நமக்கு ஒய்யோட வேல்யூ 1ன்னு கிடச்சிரும். -1ன்னு கிடச்சிருமா? ஸோ அதுக்காக நான் -1ஆல் நான் இந்த வேல்யூ மட்டும் இன்ட்டு பண்ணுறேன். ஸோ ஆல்ரெடி நமக்கு இந்த ஈக்குவேஷனில் இருக்க ஃபார்மேட்டில் இது வந்துருச்சு. ஸோ இதை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, இதை டச் பண்ணக்கூடாது, இதை அப்படியே வச்சுக்கணும். இதை மட்டும் நான் பண்ணுறேன். ஸோ 4 ஈக்குவல் டு 2 × 30 + 60 இன்ட்டு -1. அப்போது -× ப்ளஸ் +60 இன்ட்டு -1 அப்படியே இருக்குது. இதுதான். இப்போ இது எந்த ஃபார்மேட்டில் இருக்குது? இந்த ஈக்குவேஷன் ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ நம்மளோட டி இப்போ நம்ம ஈஸியாக ஃபைண்ட் பண்ணலாமா? நம்ம டி என்னன்னு சொல்லிட்டு, டி வந்து 4, அப்போ 32, எக்ஸ் என்ன 2 + 60யா? அப்போ நம்ம ஒய் வேல்யூ என்ன? -1. ஸோ ஃபைண்ட் பண்ணியாச்சு. இதுதான் நம்மளோட ஃபைனல் சொல்யூஷன். நெக்ஸ்ட்டு 9th சம் பார்க்கலாம்.